ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, HTMLனா என்ன, எதுக்கு HTML யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து HTML டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் HTML டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக எதுவும் ஒரு டூல் இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுடைய கம்ப்யூட்டர் நீங்கள் ஆன் பண்ண உடனே அது என்ன பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், அதில் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபைல், அந்த டெக்ஸ்ட் ஃபைலை .html அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரௌசரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபைல், ஓகே, ஸோ இது வந்து இந்த a.html அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், நாம் இதில் என்ன எழுதியிருக்கோமோ அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு தேவை. ஆனால் நம்ம பெரிய பெரிய வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணும்போது, ஓகே, நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் எடிட்டரை மட்டும், பேசிக் டெக்ஸ்ட் எடிட்டரை மட்டும் வச்சு நம்மளால் பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ரைட்? இப்போ வந்து என்ன சொல்கிறது, எதுவுமே வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ரைட்டா? ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஜாவா டெவலப்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சே பண்ணிட முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸே எவால்வ் ஆக ஆரம்பித்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சப்ளைம் டெக்ஸ்ட்டே பாருங்களேன், நான் டேகாக கொடுத்த உடனே அது பாருங்கள் ஒரு கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நார்மல் கண்டென்ட்டு அது ஒரு கலராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் இன்னொரு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னா கூட அதுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இவன் ஒரு டேக் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் பாருங்கள், இது வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுது. ஓகே, H1 H2 அப்படின்னு சொல்லி நான் ஹெச்னு கொடுத்த உடனே என்ன டேக் நீ வைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குது. நான் டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் ஹெட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னாலே ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் எல்லாத்தையுமே அதுவே பாப்புலேட் பண்ணி கொடுக்குது, ரைட்? ஸோ இது ஆக்சுவலி வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் தான், சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சே பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா IDE அப்படின்னு சொல்லலாம். IDE அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, இந்த ஐடியில் என்னலாம் இருக்கும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கும், ஒரு கம்பைலர் இருக்கும், அண்ட் ஆட்டோமேஷனுக்கு தேவையான டூல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ HTML பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய IDEs இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் HTML பில்டிங் IDE அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, இதில் பாருங்கள் ஏகப்பட்ட IDEs வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், போய் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் IDEs அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றது இருக்குது, ஆட்டம் இருக்குது. ஆட்டம் அப்படிங்கிறது ஜிட்டப் கம்பெனி. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ணது. அண்ட் சப்ளைம் டெக்ஸ்ட் வச்சு நீங்கள் பண்ணலாம், பைச்சாமில் நீங்கள் பண்ணலாம், இன்டெலிஜே அண்ட் ஃபோட்டோஷாப், PHP ஸ்டார்ம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் நம்ம இந்த சீரீஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து VS கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IDE இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஏன் VS கோட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா VS கோடில் வந்து நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே பார்த்தீங்களா இப்போ வந்து டேக் உங்களுக்கு வந்து வருது இல்லையா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு HTML பாய்லர் பிளேட் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். HTML அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இது வருது. அது மாதிரி வந்து என்ன சொல்கிறது, இப்போ இதை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து டெர்மினல் இல்லை. ஓகே, ஸோ இங்கே நான் சேவ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு டெர்மினல் வேணும். ஓகே, அண்ட் இப்போ இது கூட வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது அண்ட் எனக்கு வந்து ஆட்டோ சின்டாக்ஸ் கம்ப்ளீஷன் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய VS கோட் அப்படிங்கக்கூடிய இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த VS கோட் அப்படிங்கிறதும் வேறு எதுவும் கிடையாது, பேசிக்காக உங்களுடைய டெக்ஸ்ட் எடிட்டர் மாதிரியே தான். ஆனால் இதில் வந்து ஆட்டோமேஷனுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும் அண்ட் வந்து ப்ரீபில்ட்டாக உங்களுக்கு வந்து உள்ளே ஒரு கம்பைலர் இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை நான் வந்து இந்த பேஜுக்கு வரேன். ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து நம்மளோட VS கோடில் பில்ட் பண்ணது தான். இங்கே பாருங்கள், வெல்கம் டு HTML ட்ரைனிங் சீரீஸ்னு இருக்கா. ஸோ இந்த பேஜ் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம், ஒவ்வொரு தடவை நான் சப்ளைம் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு சேவ் பண்ணதும் இங்கே வந்து நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே போய்ட்டு பாடியில் போய்ட்டு திஸ் இஸ் அகெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன், சேவ் பண்ணிட்டேன்.
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. இங்கே போயிட்டு நீங்கள் ரீலோட் பண்ணால் தான் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த சேஞ்ச் வந்து நம்மளுடைய கிளைண்ட்டில் வரும். கரெக்டாக? ஸோ விஎஸ் கோடில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆட்டோ ரெஃப்ரெஷிங், அதாவது ஒரு லைவ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஹாய் ஆல் ஹவ் ஆர் யூ அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நான் எதாவது சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னீங்களா, ஸோ இதை அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்து இதில் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தா போதும். நான் வந்து மறுபடியும் இதில் போயிட்டு இது பண்ணணும் அப்படின்ற அவசியம். சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் ரீலோட் பண்ணணும். ஓகே, ஹாய் ஆல் ஹவ் ஆர் யூ அப்படின்னு இருக்குது. அண்ட் இங்கே வந்து இப்போ வந்து ஐ ஆம் மேக்கிங் சேஞ்ச் அப்படின்னு நான் கொடுத்தா போதும். இந்த சேஞ்ச் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம வந்து பெரிய பெரிய வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னுடைய கோடை வந்து நான் ஜிட்டபில் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நான் இங்கேருந்து ரெபாசிட்டரி கொடுத்துக்கலாம். என்னோடய கோடை லைன் பை லைனாக என்னால் வந்து டீபக் பண்ணிக்க முடியும். அண்ட் என்னோடய கோடில் ஏதாவது ஒன்று நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா அதை சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போது HTML மட்டும் யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து பேர்டனாக தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து HTML, ஜாவாஸ்கிரிப்ட்டு அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் எடிட்டரில் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிடிஎஸாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி இந்த ஐடி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த ஐடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்மளுடைய டுட்டோரியலில் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பண்ணால் மட்டும்தான் கோட் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நம்ம எந்த ஸ்பெசிஃபிக் கோடும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மோர் ஓவர் HTML அப்படிங்கிறது ஃபுல்லாகவே டேக் தான். ஓகே, ஸோ இந்த டேக்குள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து HTML. ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த ஐடியில் மட்டும்தான் இந்த டேக் ஒர்க் ஆகும், இந்த ஐடியில் மட்டும்தான் இந்த டேக் ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. HTML கோடு வந்து உங்களுக்கு ப்ரௌசரும் நீங்கள் என்ன ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எடிட்டரும் நீங்கள் என்ன எடிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து .html அல்லது .htm அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பண்ணக்கூடிய HTML கோடு வந்து உங்கள் ப்ரௌசரில் ரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ இதிலே வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் டேட்டா. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்காக டேட்டா இருக்கும். இப்போ யார் வந்து இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணாலும் இதில் நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அந்த கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இல்லை இப்போது யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், யூடியூப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யார் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நான் யூடியூப் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே எனக்கு வந்து வேறு செட் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் டைனமிக்காக வரக்கூடியது வந்து டைனமிக் வெப்சைட்ஸ். இந்த டேட்டா எல்லாம் சர்வர்லேருந்து வருது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து HTML, CSS கூட வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, Node.js இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸில் நம்ம வந்து HTML அண்ட் HTML டேக்ஸ் மட்டும் பார்க்கலாம். எப்படி வந்து HTML டேக்ஸ் ஒர்க் ஆகுது, HTML டேக்ஸுக்கு நம்ம போடணும் அப்படின்னா கரெக்டான சின்டாக்ஸ் என்ன, அண்ட் இந்த டேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த டைமில் எந்த டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த வெப்சைட்டெல்லாம் இன்னும் பியூட்டிஃபுல் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து CSS நம்ம எழுதணும். அதை வந்து நம்ம தனி சீரியஸாக எப்படி வந்து CSS எழுதுறது, என்னென்ன டைப் ஆஃப் CSS இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.